அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய மக்களவைத் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக கூடுதல் டிஜிபி அருண் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக செயல்படுவார் என்பதால் அவரை இடமாற்றம் செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் வரும் மக்களவைத் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக கூடுதல் டிஜிபி அருண் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக செயல்படுவார் என்பதால் அவரை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் எஸ்.கே. சாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கப்பர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பான டிஜிபியின் அறிக்கையை சமர்ப்பித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் மனுதாரரின் குற்றச்சாட்டுகளை டிஜிபி மறுத்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைய கண்காணிப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரி உள்ளதால் மனுதாரர் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேர்தல் நடைமுறைகள் நாளையுடன் முடிவுக்கு வருகின்றன, ஒரு மாதத்துக்கு முன்பே தேர்தல் நடைமுறை துவங்கிவிட்டது, மனுதாரர் முன்கூட்டியே நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டும் எனவும் கடைசி நேரத்தில் காவல்துறை அதிகாரியை இடமாற்றம் செய்யும் உத்தரவிட முடியாது என கூறி இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். மேலும் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் காவல்துறை அதிகாரி தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் உள்ளார், அதிகாரிகளின் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருகிறதாகவும் அதிகாரிகள் தவறு செய்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் நீதிபதி தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.